ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி. கேப்டன் வினோத் அவர்களுக்கு டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெறும் இப்போது டாஸ்கெல்லாம் முடிச்சுட்டு கேப்டன் அறிவிச்சிட்டாங்க. அண்டு அவர் ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ணோம். எது கிச்சன் டீம், எது க்ளீனிங் டீம், எது வெசல் வாஷிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண நேரத்தில் அந்த போன வாரம் நடந்துச்சுங்க அந்த ஒரு சண்டை. கமருதீனும் பார்வதி அகெயின்ஸ்ட் த ஹவுஸ்மேட்ஸ். அவங்க ஒரு சின்ன அந்த டைனிங் டேபிள், அந்த டைனிங் ஏரியாவில் ஒரு சின்ன அந்த ஒரு இது மாதிரி இருக்குங்க, என்ன சொல்கிறது, அந்த ஸ்டவ் அது இதெல்லாம் கிச்சன் ஏரியா, அது ஒரு சின்ன கிச்சன் ஏரியாவில் அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 minute 2 minute தான் ஆகுங்க. அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே எப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 minutes ஆகிடுச்சிங்க. வெறும் அந்த சின்ன விஷயத்தை பிடிச்சி. இந்த அம்மாவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கூட இவங்க ஏதாச்சும் ஒன்று நான் சொல்லியே ஆகணும், என் பக்கம் கேமரா இருக்கணும், எனக்கு ஒரு ப்ரோமோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. சீரியஸ்லி ஒரு கேம் நல்லா போயிட்டுருக்குன்னா சில பல ஒரு விஷயங்கள் நடக்கும். பட் எப்போவுமே நடக்கிறது அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது அடுத்தவங்க கேம் ஸ்பாயில் பண்ணும். ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிடுவாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு வேலை தான். ஹார்ட்லி ஒரு 2 to 3 minutes. சும்மா ஒரு பொண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறான்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரோமோ வரணும். கேமராக்காக பண்ணிகிட்ருக்காங்க. பீட் அனாயிங்னு சொல்லிட்டு அவர் விக்ரம் நேற்று போட்டு ஒடிச்சிட்டார். நீ ரொம்ப அனாயிங்மா, நீ பண்ணுறது எல்லாமே அனாயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒடிச்சிட்டாரு. ஸோ அதையும் கேட்டுட்டு அது ஒரு ஃபீட்பேக்காக இவங்க ஏற்றுக்கிட்டு அதை கரெக்டாக போய் நடக்கணும். பட் இவங்க பார்த்திங்கன்னா அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு நம்ம சர்வைவரில் பண்ணாங்களே அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி எங்கேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அது ஒரு விஷயம், அது ப்ரொலாங்காக ஆச்சுங்க. அண்டு இன்னொரு விஷயம், மறுபடியும் கமருதீன் பார்வதியை கட்டிப்பிடிக்க வராரு. அண்டு பார்வதி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. போடா, நீ எதுக்கோ எனக்கு எதுக்காகவும் நீ ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்க, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. அவன் பார்த்தா பின்னாடியிலேருந்து கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம கானா வினோத் என்ட்ரி ஆகிறாரு. கானா வினோத் என்ட்ரி, என்ன இது என்ன பூங்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கலாய்ச்சி விட்டு போயிட்டாங்க. அப்புறமா 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விக்ரம்கிட்ட ஏதோ இது இஷ்யூ பற்றி பேசி நான் கொடுக்க வர சஜஷன் யாரும் ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. ஏமா உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறம்மா, நீ டாஸ்க்கும் பண்ண மாட்டேங்கிற, டாஸ்க்கு ஸ்பாய்லராகவும் இருக்கிற, அதுக்கப்புறம் மைக்க மறைச்சி பேசுகிற, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை கொடுத்தா செய்ய மாட்டேன்ற. நான் சீரியஸாக ஒரு வேலை செஞ்சது நான் விஜய் பார்வதியை பார்த்ததே இல்லைங்க, ஒரு 1 or 2 days தவிர. அதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷி இஸ் ஒர்க்கிங். நீங்கள் அரோராவை ப்ளேம் பண்ணுறீங்க, அவன் கிச்சன் டீம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் இல்லையே ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து. பட் உங்கள் மேலே தானே நிறைய கம்ப்ளைண்ட்ஸே இருக்குது. பிக் பாஸ்ட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஹவுஸ்மேட்ஸ்ட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, சேதுபதி சார்ட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேம் ஸ்பாய்லர், கேமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் கேமர்? ஃபஸ்ட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு கட்டுப்படுத்தி அவங்க நடத்தணும் இந்த வீடை. ப்ளஸ்ஸு தலையோட பேச்சை கேட்டு இவங்க நடக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க ட்ரூவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அமித்கிட்ட ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பாட்டில் ஒரு வரி வந்துடுச்சுங்க. அது என்ன வரினா, கண்டவங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது, இதனால் கார்ப்பரேஷன் தண்ணியாக என்னவோ ஒரு பாட்டு. ஓகே, அது விக்ரம் கிட்ட பேசும்போது விஜய் பார்வதி விக்ரம கான்வர்சேஷன் வரும்போது அவங்க ஏதோ ஏன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க. அதுக்கு அமித் இந்த பாட்டு பாடினார், கண்டவங்க கை வைக்க, இது என்ன கார்ப்பரேஷன் வண்டியா என்னவோ சொன்னார். ஸோ அதுக்கு இவங்க பிடிச்சிக்கினாங்க. அதே பிடிச்சிட்டு யாரும் சண்டைக்கே போகல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்
பார்வதி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்க பார்வதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஒரு வார்த்தை பிடிச்சா அதை வந்து எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. விக்ரம் தெரிஞ்சிருச்சு, ஆதிரை தெரிஞ்சிருச்சு. அவங்களும் அப்படி தான், அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுங்க. அப்படி தான் அவங்க வந்து தெரியல, அவங்க பற்றி ஒரு வார்த்தை கேட்டுச்சுன்னா அவங்க வந்து அத்தை வச்சு ஏதாச்சும் அவங்க வந்து பெருசாக அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்க பேசிகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு இந்த பாட்டு. அமித் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டை நான் ஃப்ரீயாக பேசக்கூடாதா, ஐ ஹேவ் டு லிவ் மை லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏப்பா இந்த லைவ் பார்த்து இதெல்லாம் பார்க்கணுமா, ஏமா கத்துற, ஏமா இப்போ அவங்க இது கானா வினோத் அவர் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாரோ அவரை வந்து டார்கெட் வச்சுட்டாங்க. இப்போது பார்வதி வந்து டார்கெட் வச்சுட்டாரு. ஏன்னா பேசும்போதே வந்து வினோத் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அமைதியாக இருமா பார்வதி ப்ளீஸ், அந்த ஒரு சின்ன வேலை தானே அது பண்ணுங்கள். இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இவர் வந்து கொஞ்சம் சொன்னார், பார்வதி சைலண்ட்டாக இருமா சைலண்ட்டாக. அவங்க வந்து என்ன மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மைண்டில் வச்சுட்டாங்க. இப்போ அதுதான் டார்கெட். இப்போ தான் வந்து கானா வினோதை ட்ரிகர் பண்ண போகிறாங்க. கானா வினோத் ப்ளீஸ் ஏதோ வார்த்தைக்கு ஏதோ விட்டுறாதீங்க. அண்ட் ஹோப் இட் கோஸ் ஃபைனாக போக விட மாட்டாங்க. அதுதானே நம்ம பார்வதியோட வேலை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மறக்காமல் வந்து வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you guys in the next video. Bye bye.